good evening. And மக்களே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா UAICக்கான வீடியோ தான். பிகாஸ் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஜென்ரலா இல்லாம இன்சூரன்ஸ்ன்ற பட்சத்துல அதுல இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இருக்கா, அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் இருக்கட்டும், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இருக்கட்டும், அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்ற டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நேத்து ஈவினிங் வந்து நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம். நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு நைட் வரைக்கும் பேங்கிங் இங்கிலீஷ்க்கான ஆஃபர் இருக்கும், 1 day ஆஃபர். ஸோ இது இந்த வருஷம் வந்து என்னைக்கும் எந்த டைமும் இல்லாத மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் பேட்சா இருக்கட்டும், பேங்கிங் இங்கிலீஷா இருக்கட்டும், கன்சிஸ்டண்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருந்துருக்கீங்க, நிறைய வந்து லைவ் கிளாஸும் அட்டன் பண்ணீங்க. ஸோ அது எல்லாமே ஆர்ஆர்பியோட ரிசல்ட்ல நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ எக்கச்சக்கமா மெயின்ஸ் வீடியோவா இருக்கட்டும், ப்ரிலிம்ஸ் வீடியோவா இருக்கட்டும், கிராமர் கோர்ஸா இருக்கட்டும், எல்லாமே இந்த பேங்கிங் இங்கிலீஷ்குள்ள அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபிளாட் 600 ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ உள்ள போலாம். அண்ட் முக்கியமான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா Reena_0605 என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஜென்ரலா வந்து ஆப்டி இங்கிலீஷ் ரீசனிங் இதுக்கு எக்கச்சக்கமா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அது வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கையும் வைக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்ம பார்க்க போகிறது இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். இது எல்லாமே எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற டவுட்ஸ் தான் இருக்குது. என்னென்ன டாபிக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே இதில் சார்ட் அவுட் பண்ணிடுறேன். நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நான் எல்லாத்துக்குமே எனக்கு அனுப்ப முடியல. ஸோ சாரி, அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை நீங்கள் வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னா, பேங்கிங் அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா எப்பவும் சொல்ற மாதிரி 6 monthsோட கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அந்த 6 monthsோட கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான பேங்கிங் அவேர்னஸ் டாபிக்ஸ். புரிஞ்சதாப்பா? ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா, ஒரு பேங்கிங் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, அண்ட் அது ரிலேட்டடான பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கோர்த்து கொஞ்சம் கோர்வையா படிங்க. ஸோ அப்போதான் வந்து, ஏன்னா தனியா நீங்க படிக்கிறது இப்போ வந்து நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் கூட படிக்கிறப்ப அதோட ஸ்டாட்டிக்கை நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க, அதோட ஹிஸ்டரியை ரெஃபர் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் படிக்கிறது இல்லை. ஓகே, ஸோ அப்போ பேங்கிங் அவேர்னஸ் டாபிக்ஸ் இது எல்லாமே நான் டெலகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கனிஷன் லாஜிக்ஸ் டெலகிராம் குரூப்ல இந்த பிபிடியை நான் அப்படியே ஷேர் பண்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்பிஐ அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸ், RBI monetary policy, financial inclusion, and NBFC and commercial banks, different types of accounts, priority sector lending, and negotiable instrument. இது எல்லாமே பேங்கிங் அவேர்னஸ் டாபிக்ஸ். Types of risks in banking, Basel norms, NPA, money market, SARFAESI, ICB, PCA. Okay, so capital market, at the types of banking, types of money, types of ATM, NPCI and digital banking. அடுத்தது பார்த்தீங்கன்னா history of banking, அடுத்த abbreviations. ஆக்சுவலா இது எல்லாமே உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடா உங்களுக்கு பேங்கிங் நியூஸ் படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடா பேங்கிங் அவேர்னஸ் நீங்க ரெஃபர் பண்ணி படிக்கிறப்போ உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி வேணும். நீங்க எந்த சைட்ல படிச்சாலும் ஓகே, இப்போ ஃபேஸ் கிளவுடா இருக்கட்டும், இல்ல வந்து வேற ஏதாவது சைட் படிச்சாலும் ஓகே. ஸோ எதுலையுமே நீங்க அந்த அஃபேர்ஸ் கிளவுட்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு அது கீழே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லிவின் சிஎஃப் அன்ஸ்டாவா இருக்கட்டும், எதுனாலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது கீழே அதோட ஸ்டாட்டிக்கை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூஸை படிக்கிறீங்க, அது கீழே அதோட பேங்கிங் அவேர்னஸை படிக்கிறீங்க. இப்படி நீங்க படிக்கிறப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்ல போயிட்டு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒன்று இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டாபிக்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டாபிக்ஸில் எதெல்லாம் முக்கியமாக நீங்கள் கவர் பண்ணணும்னா இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். இதை நீங்கள் இது பண்ணிக்காதீங்க, ஐயோ இத்தனை இருக்குது அப்படின்ட்டு. நான் எல்லாமே உங்களுக்கு பிபிடி சென்ட் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ என்னன்னா டாபிக்ஸ்லாம் சொல்லிட்டீங்கக்கா, இது எங்கே இருக்கும் அப்படின்ற டவுட். கரெக்டாக இன்சூரன்ஸ் அவேர்னஸ், அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்லேயே IRDAI வெப்சைட்
ஸோ இன்சூரன்ஸ் செக்டார். ஸோ அவங்களுடைய வெப்சைட்லயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இ-புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இ-புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த இ-புக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டாபிக்ஸ்க்கான லிஸ்ட் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். படிக்கணும்னு படிக்காமல் தெரிஞ்சுக்கணும்னு படிங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதோட கான்செப்ட்ஸ் கிளியர் ஆகும். கான்செப்ட்ஸ் கிளியர் ஆச்சு அப்படின்னா தான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அண்ட் இன்சூரன்ஸ் அவேர்னஸ்க்கு இதுதான் மேஜராக ஃபாலோ பண்ணக்கூடிய இது என்னது இ-புக்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று கம்ப்யூட்டர் அவேர்னஸ். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு வந்து நீங்கள் A to Z எல்லாமே ஒன் வேர்டாக இருக்கட்டும், ஒன் வேர்ட் டைப்லையாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அரிஹண்டோட கம்ப்யூட்டர் அவேர்னஸ் புக் இருக்குது. அதுலேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதில் படிக்கலாம். அண்ட் நம்மளோட கேஆர்லாஜிக்ஸ்லையும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிரிட்டிக்கல் ரீசனிங் PDF ஒன்று இருக்கும், 9 ரூபாவோ என்னவோ தான். அது நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒன் வேர்ட் டைப்பில் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இன்சூரன்ஸ் அவேர்னஸ்க்கு எதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க? IRDAI வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இ-புக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. பேங்கிங் அவேர்னஸ்க்கு ஒன்றுமே வரி பண்ணிக்காதீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே தனியாகவே நீங்கள் எந்த சைடில் படிச்சிருந்தாலும் பேங்கிங் அவேர்னஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் அந்த மந்த்லி என்ன கேட்டிருக்காங்களோ அது தனியாக தான் செக்ஷனோட தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஓகே, ஸோ பேங்கிங் அவேர்னஸ் பேசிக்கலி டவுட் இருக்காது. பிகாஸ் அது ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்குமே படிக்கிறது தான். இன்சூரன்ஸ் மட்டும்தான் புதுசாக படிப்பீங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த 3 தான் டவுட் இருக்கக்கூடியது. இந்த 3க்கான சோர்ஸ் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி UICன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பிகாஸ் அதில் ஏஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டண்ட்டும் இருக்குது. அது ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே அப்ளை பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ரெண்டுமே அப்ளை பண்ணிங்க. காசு இருந்தால் அப்ளை பண்ணியிருக்க. ரெண்டுமே இல்லை அப்படின்னா உங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா IBPS கிளர்க்கை விட அசிஸ்டண்ட்டுக்கான சேலரி அதிகம், மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி IBPS PO, SBI PO, ஸோ IBPS PO காட்டிலும் இங்கே ஏஓட சேலரி அதிகம், UAICயோட ஏஓட சேலரி அதிகம். அண்ட் அதே மாதிரி மென்டலியும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. நீங்கள் எஃபோர்ட் போடணும் தான், காம்படிஷன் இருக்குது தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மள இருந்து யாரோ ஒருத்தவங்க தான் போகிறாங்க, அது நம்மளாக இருப்போம். அவ்வளோதான். நீங்கள் அதுக்கான எஃபோர்ட்டை மட்டும் போடுங்க. என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் என்கிட்ட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் உங்கள் மெசேஜஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண முடியலனாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த கால் கொடுத்துருங்க. கால் கொடுத்துட்டிங்கன்னா நான் அதை பார்த்துருவேன். அது முக்கியமான ஒன்று மக்களே, முக்கியமான ஒரு விஷயம். நான் இன்னைக்கு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீனா இங்கிலீஷ் சேனல்ல, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரெஸ்பாண்டிங்காக இருக்கட்டும், கிராமர் வீடியோஸ் ஆப்ல டெய்லி பார்த்தது, டெய்லி இங்கிலீஷ்ல டச் இருந்தது வந்து எங்களுக்கு எக்ஸாம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு இருந்து ஒரு குட்டி குட்டி கிராமர் கொஸ்டின் அப்லோட் பண்றேன் ரெஸ்பாண்டிங் ரிலேட்டடா. அண்ட் கிராமர் லெசன் மாதிரி இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் மக்களே. டெய்லி கிராமர் லெசன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டாடா, பை, see you.